கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. அமைச்சர் ஐயா அமைச்சர் தெரியுங்களா? கடைக்கு வரீங்களா? இங்கே அதிகமாக இங்கே அதிகமாக இருக்கா? நல்ல பொருள் இல்லையா? என்னென்ன பொருள் குறைய இருக்கு? மாத்திரலாம் சரி பண்ணலாம். வெள்ளமா பொருள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இது கொஞ்சம் பார்த்து எடுத்து கொஞ்சம் மற்ற பொருளெல்லாம் பரவாயில்ல. எல்லாம் இது பாருங்க, விலைவாசியில முடியல பாருங்க, எவ்வளோ பக்கத்துல இதெல்லாம் தான் கம்மி பண்ணணும். இல்ல ஐயா தரம் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. விலைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் இருக்கு. விலைக்கு தகுந்த தரம் இந்த தரம் நல்லா இருக்கும். வாங்க, நீங்க வந்திருக்கீங்கல்ல, பாருங்க, நல்லா பார்த்து செய்யுங்க. சாரோட பேருக்கு இந்த மாதிரி செய்வோம். எல்லாரும் அதுதானே பேசிக்கிறாங்க. வந்தாலும் எது ஒன்று பண்ணாம இருக்காரு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் பொறுமையா தானே பண்ண முடியல. ஒரே சமயம் நிறைய ப்ராப்ளம் வந்துட்டே இருக்குன்னு சுத்தி பார்க்கும்போது ஒரு புதுசு
வர ஒருத்தருக்கு புரியாது. இதே பழசா இருக்கவங்க என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க. முதல்ல சரி பண்ணுவோம். வாங்க. குறையா சொல்லிட்டு போவீங்க. நோட் இருக்கா? இல்ல, அப்படி இல்ல. அப்படி இல்லைங்க சார். நாங்க இங்க அடிக்கடி வருவோம். அதெல்லாம் வரல. தெரிஞ்சுக்கிறது ஒன்று இருந்தாலும் அவங்க சொன்ன திறமை தான் கேட்கணும்ல, குறையா கேட்கணும், அட்ரஸ் பண்ணணும்ல. தேங்க்யூமா. காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்குமே இருக்கு சார்.
2 மணி நேரம் எங்களுக்கு லாஸ்ட் மேக்கிங் தான் இருக்கும். பணம் சரியில்லை, இல்லை மேட்சிங் சரியில்லை, மேனேஜர் சரியில்லை, இதுதானே உனக்கு எல்லா கடைகளையும் இல்லை நம்ம கடையில் தான் நம்ம ஸ்டாஃப் தான் இருக்காங்க, நம்ம பொருள் தான் மக்கள் வாங்குறாங்க. அதான் நம்ம சொந்த பில்டிங் எல்லாமே நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டோம் சார். எல்லாமே 2 கடை அண்ணா நகர் கடையும் இது ரெனோவேட் பண்ணிட்டோம். இப்போ பெரியார் நகர் கடையை டெமாலிஷ் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்கு சார். இது எல்லாமே கொஞ்சம் மாடிஃபை பண்ணும்பொழுது கஸ்டமர்ஸ் கொஞ்சம் ரிசீவாக வராங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறோம். ஃபஸ்ட் நம்ம சொந்த பில்டிங் எல்லாத்தையுமே நம்ம நல்லா ரெனோவேட் பண்ணி கொண்டாந்துட்டு வாடகை பில்டிங்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு பில்டிங்காக தான் சொந்த பில்டிங் நம்ம கடைகள் தான், நம்ம கடையை நம்பி தான் கன்சியூமர்ஸ் வராங்க. அவங்க வரும்போது வாடகை பில்டிங் பார்த்தா வரான் இல்லை, சொந்த பில்டிங் பார்த்தா வரான் இல்லை. கொஞ்சம் மமதா மங்காடி நல்லா இருக்கு அப்படின்னு அது தேடி பொருளுக்கும் அதில் இருக்கிற ஒரு குவாலிட்டிங்க குவாலிட்டி நம்ம இந்த கடையாக நமக்கு அதை பற்றி என்ன இருக்குது, நம்மளாம் வந்து நல்ல குவாலிட்டியான பொருள், தரமான பொருளுக்கும் கேட்குற பொருள் கடையில் இருக்கணும், ஸ்டாக் இருக்கணும். சில கடைகளில் போனால் நான் பார்த்து சில கடைகளை செக் பண்ண முடியும், அங்கே கடைகள் பொருள் இல்லை, வரதில்லை. கேட்குற பொருள் இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஏதாவது பொருள் தரம் இல்லாமல் இருந்திருக்கும், இல்லையா எக்ஸ்பீரியான பொருளாக இருந்திருக்கும், இல்லை கேட்குறப்போ எடுத்துக்கிறதுக்கான மக்கள் அங்கே இருக்க மாட்டாங்க, ஒர்க்கர்ஸ் இருக்க மாட்டாங்க. பல கடைகள்லாம் எனக்கு நான் கேள்வி வச்சேன், இப்போ போயிட்டு இருக்க 4 கடைகளில் அந்த இஷ்யூனால தான் பெண்டிங் இருக்குது. சரி பார்ப்போம், தரம் எடுத்துவோம், நல்ல பொருளை கொடுப்போம். இதெல்லாம் இருக்கவங்களும் நல்லா சுத்தமாக பராமரிப்பு நான் அப்படியே போய் பார்க்குறேன், பார்த்துட்டு தகுந்த மாதிரி சொல்லுது சப்ளை மெக்கானிசத்தையோ இல்லை மெயின்டெனன்ஸையோ கடையில் நிறைய வெயில் தொந்தரவு அந்த மாதிரிலாம் கடையை கொஞ்சம் ஆள் பற்றாக்குறை ரொம்ப, அதனால லண்டாஜிக்காகவும் இருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஆள் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு பில்டிங் கவுண்டர்ஸ் மட்டும் இருக்காங்க சார், சுற்றி பார்க்கறதுக்கு யாருமே இல்லை சார். எல்லா கடைகளும் இப்படி தான் இருக்கு. நம்ம கடை மட்டும் இல்லை, ப்ரைவேட் கடையிலையும் அடிக்கடி ஆள் தான் போடுறாங்க. அதே தான் நம்ம சஃபிஷியண்டாக சொல்கிறோம், ஒன்றும் அதிக பற்றாக்குறை ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ அந்த கோபுரம் கடையை பொறுத்த வரைக்கும் சஃபிஷியன்ட். அந்த அண்ணா நகர் கடையும் அதே தான் 2 கவுண்டர் தான் போட்டிருக்கோம், சஃபிஷியன்ட். 2 ஆள் வர மாட்டாங்க இல்லையா, ஈவினிங் ஹவர்ஸோ இல்லை மார்னிங் ஹவர்ஸோ இல்லை சண்டேஸோ சாட்டர்டேஸோ அந்த வீக்கெண்ட் டைமில் தான் அதிகமாக இருக்கும். மீதி டைமில் நம்ம சஃபிஷியன்ட். அது மற்ற கடைகளும் ஒரு தடவை பார்ப்போம், பார்த்து ஆய்வு பண்ணிட்டு முன்னெடுத்து மெயின்டைன் பண்ணும்போது எல்லா கடைகளுக்கும் தரமான பொருள். மெயின்டெனன்ஸ் நம்ம பெயிண்டிங் உள்ள கடைகள்லாம் பண்ணோம்னா நல்லா இருக்கும் சார். லைட் போடுறது சார், லைட்ல எல்லா கடைக்கும் அதுதான் அந்த பிரைவேட் கடையில ஈவினிங்ல லைட் இல்லை அந்த மாதிரி சார். கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணிட்டு பெயிண்டிங் அந்த லைட்டிங்லாம் கொஞ்சம் மாற்றிக்கோம்னா அதெல்லாம் பண்ண வேண்டிய கட்டாயம் பண்ணணும். இந்த பர்சன் அதெல்லாம் நோட்ஸ் போடுங்க. சரி.